வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு காணொலியோடாக சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லண்டனில் இருக்கிற மிக முக்கியமான இடங்களில் இந்த ஸ்கை கார்டனும் உண்டு. இந்த ஸ்கை கார்டனில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை இந்த காணொலி மூலம் நாங்கள் பார்க்க போகிறோம். வானத்தில் ஒரு கார்டன், ஒரு பூங்கா எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு உணர்வை தரக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்தோட நிறைஞ்ச ஒரு உணவகத்தான் மிக சிறப்பு அம்சம். வாங்க இந்த ஸ்கை கார்டனுக்குள்ள என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, ஏன் அதிக அளவான மக்கள் இந்த கார்டனுக்குள்ள வராங்கன்றதை பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே டிக்கெட் எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு கடினம். எவ்வளோ கியூவில் மக்கள் இருப்பாங்க. எப்போ போனாலும் இந்த கியூ தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே அதிகளவான சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, நிறைய பேர் பார்க்குற மிக முக்கியமான இடங்களில் இந்த இடமும் உண்டு. அதாவது இங்கே நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிழமைக்கு முன்னாடியே முன்பதிவு செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு அது ஆல்ரெடி புக் பண்ணிப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் பார்க்க போகணும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட்டை ஆர்டர் பண்ணிடுங்க. டிக்கெட் ஃப்ரீ தான். நீங்கள் அதில் காசு கட்டியும் டிக்கெட் எடுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. லண்டனுடைய அந்த நகரத்தில் இருக்கிற அத்தனை அழகை பார்க்கணுமெண்டா இந்த பில்டிங்குக்கு வந்தாலே போதும். இங்கே இருக்கிற அவ்வளோ அழகான கட்டடங்களையும் ஒரே இடத்துலேருந்து பார்க்கலாம். லண்டன் பிரிட்ஜ் இருக்குது. இது ஐரோப்பாவில் அதிஉயரமான ஷார்ட் பில்டிங் என்று சொல்கிற அந்த பில்டிங் வடிவாக பாருங்க இந்த இருக்குது. இதுதான் ஷார்ட் பில்டிங். இதை ஐரோப்பாவில் இருக்கிற மிக உயரமான கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. அவ்வளோ அழகாக நீங்கள் ஒரு 360 வியூவில் இந்த லண்டன் சிட்டியை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த ஸ்கை கார்டன். இந்த கட்டிடத்தில் உயரம் கிட்டத்தட்ட 525 அடி என்று சொல்கிறாங்க. அந்த உயரத்திலேருந்து இந்த லண்டன் அழகாக பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. குட்டி குட்டியாக அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான லண்டன் பிரிட்ஜே சின்னதாக தெரியுது. இன்னும் ஒரு முறை இந்த அழகான அந்த காட்சியை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். சரி பாருங்கள், இந்த ஷார்ட்ன்ற பில்டிங் நீங்கள் போய் பார்க்கணுமெண்டா 30 பவுண்டுக்கு மேலே நீங்கள் டிக்கெட் வாங்கணும். அதுவும் காசு கொடுத்து வாங்கி இதே வியூவை தான் நீங்கள் அங்கே போய் பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த பில்டிங் வந்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஃப்ரீயாக நீங்கள் அதே லண்டன் சிட்டியில் அழகாக ரசிக்கலாம். 20 பென்சர்ச் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் இதை செல்லமாக இந்த ஓக்கி டோக்கி என்றும் அழைப்பாங்க. அதுக்கு காரணம் அது அந்த ஓக்கி டோக்கி அந்த வடிவமைப்புல காணப்படுது. 2014ஆம் ஆண்டோட காலப்பகுதியில் இது கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டு இந்த கட்டிடம் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 525 அடி உயரமான இந்த கட்டிடத்தில் 34 மாடி கட்டிடங்கள் வரைக்கும் ஒப்பீஸ் அலுவலக பாவனைக்காக பயன்படுத்தப்பட்டு 35, 36, 37ஆம் மாடி அத்தனையுமே அழகான ஒரு பூந்தோட்டத்தோட கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற மிகவும் சிறப்பம்சம். அதுவும் மக்களுக்காக ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன வந்துச்சுன்னா, இந்த 500 அடி உயரத்துக்கு மேலே வாழை மரத்தை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. வித்தியாசமான தாவரங்களை இந்த கார்டனில் ஸ்கை கார்டனில் பார்க்க முடிச்சிருக்கு. அவ்வளவும் அழகாகவும் அவ்வளவு பச்சை பசையில் இருக்குது. நாங்கள் கீழே இருந்து அந்த உணவகத்தில் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு மேலே கொண்டு அழகாக கொண்டு இருந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த ஸ்கை கார்டனையும் இந்த ஒரு உணவகத்தையும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வித்தியாசமான தாவரங்களை, அதுவும் அழகான தாவரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் இந்த ஒரு இடத்தை பார்க்குறதுக்கு பல நாடுகள்கிட்ட சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் நாங்கள் அமேசான் காடுகளில் பார்க்கக்கூடிய அந்த தாவரங்கள் மாதிரி இருக்குது. சரி வாங்க மேலே ஏறி பார்ப்போம். நாங்கள் இப்போ 2வது மாடிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அதாவது
36வது மாடிக்கு போய்விடுறோம். 36ஆம் மாடியில் வந்து பாருங்கள், இங்கே இந்த அடுத்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். லண்டனில் உயரமான கட்டிடங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து கீழே ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பானங்களை குடிச்சு கொண்டு வந்துருக்காங்க. வாங்க, இதுக்கு பக்கத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வந்து பார் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அதையும் போய் பார்ப்போம். இவ்வளோ பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலேயே வந்து வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது, டாய்லெட் வசதிகள் அத்தனையும் அழகாக நீட்டாக இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பாரில் அழகாக உட்காந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு இதிலே இருந்து வட்டிவாக ரசித்து கொண்டிருக்கலாம் லண்டன் சிட்டியை வந்து. இங்கே பாருங்கள், லண்டனில் இருக்க ஜூனிக் பில்டிங் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள் அத்தனையுமே இந்த இடத்துல இருந்து நான் பார்க்கலாம். அந்த முட்டை வடிவில் இருக்கிற ஒரு கட்டிடம் வந்து லண்டனில் ஒரு சிறப்பான ஒரு கட்டிடமாக இருக்கும். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் என்ன சிறப்பம்சம் சொன்னால், நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் அப்படியே பிளான் பண்ணிவிட்டு குரூப்பாக வந்து ஆர்டர் பண்ணி பர்த்டே பார்ட்டிகள் செய்யலாம். இங்கே வெட்டிங் ப்ரொப்போசல் எல்லாமே இங்கே வந்து எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க. இங்கே வரும் எவ்வளோ அழகாக இருக்குது லண்டன் சிட்டியை இங்கேருந்து பார்க்கும் பொழுது இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஆக உயரத்தில் இருக்கிற அந்த 37வது மாடிக்கு போய் பார்க்க போகிறோம். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இந்த காட்சிகள் எல்லாம் கட்டாயம் லண்டனில் இருக்கிறார்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்களில் இதுக்கு முன்பு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் செய்கிறாங்க. வாங்க மேலே ஏறி போய் பார்ப்போம். அங்கே எப்படி ஆன ஒரு அந்த வியூ எங்களுக்கு தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். பென் சர்ச் ரெஸ்டாரண்ட். இது என்ன, ஏன் அந்த பென் சர்ச் ரெண்டு வந்து அந்த கட்டிடத்துக்கு அந்த வீதியில் தான் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து செல்லமாக ஓக்கி டோக்கி என்றும் நிறைய பேர் வந்து அழைக்கிறாங்க. இதுதான் உயரத்தில் இருக்கிற இந்த 3வது தளம். இங்கே வந்து பார் செட்டப்போடு இருக்குது. இங்கே இருந்தும் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சிகள் எல்லாம் நிறைய நடக்கும். காலையில் இந்த பில்லை நீங்கள் அதில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் லைவ் மியூசிக்கில் இருந்து எல்லாமே இருக்கும். இந்த மிக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்கை கார்டன் இதை பார்க்கணும்னு சொன்னால் மிக இலகுவானது. சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா லண்டன் சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் லண்டன் பிரிட்ஜ் அதை பார்த்துட்டு லண்டன் பிக் பென் இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்குது. மறந்துடாமல் இதையும் சென்று பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு இதே ஒரு அந்த வியூவை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க, அதாவது யூரோப்பில் இருக்க மிகப்பெரிய பில்டிங்கான ஷார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு 30 பவுனுக்கு மேலே வந்து செலவிடணும். அதே இதை வந்து இங்கே வந்து அழகாக பார்க்கலாம். மற்றோட குடும்பத்தோடு வந்து அழகாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த டைமை வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கழிச்சிட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு இடங்களில் இதுவும் உண்டு. இந்த கம்பெனி வந்து இப்போ இந்த பெரிய பில்டிங் ஓனராக இருக்கிறவர் வந்து லீ ஹும் ஹீ என்றவர் ஹாங்காங் நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறாரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து ஒரு அவ்வளோ பிஸியான ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஆகாயத்தில் அந்த பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் அதுவும் பூந்தோட்டத்துக்குள்ளே இருந்து
மேல் நோக்கி பார்த்தா வானம் தெரியும். அதை சுற்றி வளைச்சி பார்த்தா லண்டனில் இருக்க மிக முக்கியமான கட்டிடங்களை பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அனுபவம் வந்து எங்கேயும் இது வந்து மிஸ் பண்ண வேணாமீங்க. மறந்துடாமல் லண்டனுக்குள்ளே போனால் அதை போய் பாருங்கள். இது வந்து முதலாக தமிழில் இந்த காணொலியை நான் தான் வெளியிடன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து நான் வெளியிட்டு கொண்டு வரேன். லண்டனில் இருக்கிற மிக முக்கியமான தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழுகிற ஒவ்வொரு நகரங்களையும் பற்றி அங்கே சென்று அந்த காணொலிகளை பதிவேற்றி கொண்டு வரேன். அடுத்தடுத்த காணொலிகளில் இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சன கூட்டங்களாக இருக்குது. கீழே தொடர்ந்து அந்த கியூவில் இருந்து கொண்டு இருப்பாங்க மக்கள். ஸோ மறந்துடாமல் 1 மந்த்துக்கு முதல்ல நீங்கள் எப்படி ஒன்று இடத்த போகிறேன்டா புக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்களோட நினைஞ்சிட்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை மிக்க நன்றி.